This ad video sponsored by SBO Digital Marketing. நீங்கள் வீட்டில் இருந்தே வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேலைக்கு போய்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலயமா உங்களால் தினமும் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 1 hour ஒர்க் பண்ணுறது மூலயமா 8,000 to 20,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஏர்ன் பண்ணனாலும் நமக்கு ஒரு பயம் வரும், ஃபேக்காக இருக்குமோ அப்படின்ட்டு. இவங்ககிட்ட கஸ்டமர் கேர் சப்போர்ட்லேருந்து, டெக்னிக்கல் சப்போர்ட்லேருந்து, ஈவன் தோ அவங்க மேனேஜ்மெண்ட் வரைக்கும் எல்லாமே நல்லாயிருக்கு. அதனால் மட்டும்தான் இந்த ஜாப்பை உங்களுக்கு யூஸ் ஆகுன்னு நாங்கள் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்கள் அணிய வேண்டிய 5 முக்கியமான அணிகலன்கள். அணிகலன்கள் நமக்கு அழகுக்காக மட்டும் கிடையாதுங்க. அதில் அறிவியல் சார்ந்த உண்மைகளும் இருக்குது, ஆன்மீக சார்ந்த நன்மைகளும் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாமா? இந்த பொதுவாகவே இந்த அணிகலன் அணிகிறதுக்கு மூலிமா நமக்கு என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னா, நம்மளோட தட்ப வெப்பநிலையை சமமாக வைக்குமா. முக்கால்வாசி நம்ம உடம்புல பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நம்ம பாடி ஹீட் ஆகிறதுனால தான். அதை இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ்லாம் போடுறது மூலிமா அது ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹியரிங்ஸ். நம்ம பிறந்தோடனே நமக்கு கொண்டாடுற ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் இந்த காதணி விழா தான். அந்த காதணி விழா எதுக்காகனா, தோடு குத்துறது, அந்த பாயிண்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக தான். இந்த காதுகள் இரண்டுமே பார்த்திங்கன்னா ஓம் என்னும் வடிவத்தில் இருக்குமாமா. அந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறது மூலயமா நம்மளோட கண்கள் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கும், நம்மளோட ஹை பவர் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கும், அதே மாதிரி நமக்கு பிரெயின் ஆக்டிவேஷன் நல்லா இருக்கிறதுக்கும், மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும், இதெல்லாம் இந்த பாயிண்ட் ஸ்டிமுலேட்டிங் பாயிண்ட்டாக சொல்லுவாங்க. அதனால தான் நமக்கு அந்த காலத்துலேயே இந்த பெரியவங்க தெரிஞ்சு இதை காது குத்துறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நோஸ்பின். அந்த நோஸ்பின் பொதுவாகவே ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் அவங்க அந்த பக்குவ வயது அடையிறதுக்கு முன்னவே குத்திடுவாங்க. லிமிட்டே அதுதான். அதுக்கு முன்னாடியே இந்த நோஸ்பின் கண்டிப்பாக எல்லாரும் அணிஞ்சிருப்பாங்க. இப்போ இருக்கிற பெண்களுக்கு அது நிறைய பேருக்கு பிடிக்கிறதில்ல. ஆனால் மெயின் அதை பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, நம்மளோட பெருக்குடல் சிறுகுடல்லாம் இது ரொம்ப ஆக்டிவேட்டாக இருக்கும். யூட்ரஸ்க்கு தேவையான அளவுக்கு ஆக்டிவேஷன் ஸ்ட்ரென்த்தை கொடுக்குமாமா. அதே மாதிரி நோஸ்பென் அணியறது மூலிமா நமக்கு சுத்தமான சுவாச பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வளையல். இந்த வளையல் அணிவது மூலிமா நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சவுண்டே நமக்கு ஒரு நல்ல பிரெயின் ஆக்டிவேஷன் பவரை கொடுக்கும், நமக்கு நல்ல ஆற்றல் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது இல்லையா, அது இருக்கிறது சுற்றி இருக்கிற எல்லா பாசிட்டிவிட்டி வைப்ஸையும் நமக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஹேண்டில் அணியறது மூலிமா எக்கச்சக்கமான ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்காமா. அதனால் நமக்கு உள்ளங்கைக்கு நல்ல பவர் இருக்குது அப்படின்றாங்க. இது மட்டும் இல்லாமல் இது முக்கியமாக உடம்புக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹார்மோன் பேலன்ஸை கரெக்டாக வச்சுக்கோமாமா. அடுத்து பார்த்திங்கன்னா கொலுசு. ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தை பிறந்தோடனே அது ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, கொலுசு மாதிரி ஒன்று போட்டுருவாங்க, தட்டை மாதிரி ஏதாச்சும் ஒன்று போட்டுருவாங்க. அது குழந்தைகள்லேருந்து ஏஜ்டு பர்சன் வரைக்கும் இப்போ வரைக்கும் கொலுசு போடுறது நம்ம கண் கூட பார்க்கலாம். நிறைய பேர் இடத்துல குறைஞ்சி போச்சு. ஆனால் இந்த கொலுசு அணியறது மூலிமா என்னென்ன நன்மைகள்னு பார்த்திங்கன்னா, கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, சிறுநீர் பை இதெல்லாத்தோட ஆக்டிவேஷனும் கரெக்டாக வச்சுக்குமாமா. அதே மாதிரி நம்ம நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இது பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் நம்ம கொலுசுக்கு இந்த குதிங்கால் பிரெயினுக்கும் நல்ல கனெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் பர்ஃபெக்ட் பிரெயின் ஆக்டிவேஷனுக்கும் இந்த கொலுசு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனல் ஒன் பார்த்திங்கன்னா மெட்டி. திருமணம் ஆன பெண்கள் தான் மெட்டி அணியணும். அது என்ன ரீசன், நிறைய பேர் நிறைய ஊரில் இந்த ஏஜ்டு ஆன பெண்களுக்கு கூட இட்ஸ் மீன் வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு கூட இந்த காலில் ஏதோ சம்திங் அணியிறாங்க. அது என்ன கதைன்னு தெரியாது. ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் தான் மெட்டி அணியணும்னு என்ன ரூல்ஸ் அப்படி இருக்குன்னா, யூட்ரஸ்க்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறது இந்த மெட்டி தான். ஏன் அப்படின்னா, நம்ம இந்த யூட்ரஸ் சம்மந்தப்பட்டமான நர்வ்ஸு அது மாதிரி அதை ஸ்டிமுலேட் பண்ணுற ஃபிகரிங் ஃபங்க்ஷன் நம்ம இந்த விரலில் இருக்குது. அதனால தான் நம்ம அந்த விரலில் மட்டும் மெட்டி அணியணும். அது இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற விரல்லாம் சில பேர் ஆசைக்கு போட்டுக்குவாங்க. அதெல்லாம் தப்பு. ஏன் அப்படின்னா, அது எக்ஸ்ட்ரா ஹார்மோன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி விடும், வேறு ஒன்றும் கிடையாது. ஹெட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். இப்போ ஹெவி பிளட் ஃப்ளோலாம் இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணும். இர்ரெகுலர் பீரியட்
இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பீரியட்ஸ் ரெகுலர் பண்ணிவிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு இந்த மெட்டி வந்து ஹெல்ப் பண்ணும். இதுவே நீங்கள் ஆஃப்டர் ப்ரெக்னன்சி பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் அந்த இன்னொரு மெட்டியும் சேர்த்து போட்டுக்கலாம். அது எதுக்காகனா அந்த நம்ம பேபி பிறந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வீக்காக இருப்போம்ல, யூட்ரஸ் எல்லாம் வீக்காக இருக்கும், ஹெவி பிளட் ஃப்ளோலாம் இருக்கும்ல, அதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இன்னொரு மெட்டியும் போடுவாங்க. அது வந்து ஆஃப்டர் ப்ரெக்னன்சி. ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து அவங்க அழகுக்காக பக்கத்தில் போட்டுக்கிறாங்க. அது அவங்களோட விருப்பம். ஆனால் தெரிஞ்சதுக்கப்புறம் அதை தப்பு பண்ணாதீங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.